வெளியில் மேடை பேச்சு பாஜக எதுக்குற மாதிரி, ஆனால் மறைமுக டீலிங் வந்து நடந்துருக்கும். அதுக்கு வந்து இப்போ ஒரு சின்ன காணொலி வந்து என்ன பண்ணுறேன், ஒரு கிளிப் ஒன்று வைக்கிறேன். ஜிக்லோ துரைமுருகன் அவர் பேசியிருக்க ஒரு காணொலி. யார்கிட்ட பேசியிருக்காருன்னா திருச்சி சூர்யா, பாஜகவை சேர்ந்த திருச்சி சூர்யா கிட்ட ஜிக்லோ துரைமுருகன் பேசின காணொலி நான் இதில் பதிவிடுறேன். ஒரு நிமிஷம் பதிவு பாருங்க. கூடிய சுத்தரிய செவ்வாழா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். அரசியலா அது அப்படிதான் கிளைம் பண்ண முடியும். நீங்க வந்து நாங்க சின்ன தொழில் யாராவது சொல்லுவாங்களா எல்லா அரசியல கிளைம் பண்ண ஏங்க அதுக்கு ஏங்க எங்களே போட்டு ஊருக்கு ஆக்குறீங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க தான் பிஜேபி தான். எதுக்கு நம்ம வேற சின்ன மைக்கு சின்னம் கொடுத்துருக்காங்க, நம்ம வேற சின்னம் கேட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு தெரிஞ்சிடும். ஏன் அது நல்லா தானே இருக்குது. உங்க தலைவருக்கு அடையாளமே மைக்கு தானே. சமப்பட்டியா அது கடைசியா பாத்துப்பா தேர்தலுக்கு அப்புறம். நீங்க அதுக்கு முன்னாடி பாருங்க. ஏங்க நீங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இனிமேட்டு பாத்துக்கோ இனிமேல் இல்ல பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க உங்ககிட்ட சொல்றது அவர்கிட்ட சொல்ற மாதிரி தான் சொல்லிருங்க. ரைட்டு சந்தோஷம். பொலிட்டிக்கலி பிரஷர் அவருக்கு இமெயில் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அதாவது தொடர்ச்சியாக தமிழக வாழ் உரிமை கட்சி பாஜக அரசை எதிர்த்து தான் இருக்கு, கூட்டணியில் இருக்கு. இல்லைனாலும் அண்ணன் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறப்பையும் 2016 தேர்தலில் நிற்கிறப்பையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தொடர்ச்சியாக வந்து NLC நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அரசை எதிர்த்து மிகப்பெரிய அங்கே போராட்டம் பண்ணார். அவர் அங்கே வாக்கு சதவீதம் கம்மியானது காரணமே அதுதான் காரணம். ஏன்னா வந்து மக்களுக்காக போராடினாரு. அங்கேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாமே வட மாநிலத்தவர். அவங்க வந்து இவரை வந்து அண்ணனை வந்து ஜெயிக்கக்கூடாதுன்னு தான் அந்த வேலையை பார்த்தாங்க நெய்வேலியில். அதே தான் இப்பயும் அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நெய்வேலி கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அண்ணன் எதிர்த்து போராடுறாரு பிஜேபி அரசை. ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுது, எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து அந்த காணொலி கேட்டிருப்பீங்க. ஒரு மறைமுக வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா தொடர்ச்சியாக இவங்களோட வேலை என்னென்னா மேடை பேச்சு ஒன்று, அதுக்கு நிகரான ஒன்று பேச்சு ஒன்று. அதனால் இவங்க வந்து என்ன பண்ணலாம், நம்ம அண்ணனை பற்றி பேசுறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஒன்று உங்களை இருக்கிற மக்களுக்கு உண்மையாக இருங்க, இல்லை உங்கள் இனத்துக்கு உண்மையாக இருங்கன்னு இந்த காணொலி மூலமாக ஜிக்லோ துரைமுருகனுக்கு இந்த காணொலியை நாங்கள் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் வந்து இதுக்கப்புறம் நேரடியாக வந்து நீங்கள் பிஜேபியை எதுக்குற மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை செய்யாதீங்க. இந்த காணொலி பார்த்து மக்கள் உங்களை வந்து என்னென்னு விளக்கத்தை தெரிவிப்பாங்க. நன்றி, வணக்கம்.